தசராவுக்கு புகழ் பெற்ற மைசூரில் மிஸ் பண்ணக்கூடாத கர்நாடகா ஸ்பெஷல் உணவுகள். கர்நாடகாவின் மைசூர் நகரில் தசரா பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். ஆன்மீகம், வரலாறு, சுற்றுலா மட்டுமில்லாமல் உணவுக்கும் மைசூரு புகழ் பெற்றது. நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டிய ஒன்று ஸ்பெஷல் உணவுகள் இங்கே. நம்ம ஊர் உப்புமாவைப் போல மைசூரு ஸ்பெஷல் காலை உணவு காராபாத். காய்கறிகள், ரவை சேர்த்து காரசாரமாக தேங்காய் சட்னியுடன் வழங்கப்படும். மல்லிகை பூ போல மென்மையான வெள்ளை வெளிர் என்ற பஞ்சு போன்ற இட்லி தான் மல்லிகை இட்லி என்று கூறப்படுகிறது. பூரி கிழங்குக்கு பதில் மைசூரில் பூரி உடன் ஜவ்வரிசி, கடலை பருப்பு மற்றும் உருளைக்கிழங்கு மற்றும் கலவையான காய்கறிகளுடன் செய்யப்படும். சேமியாவில் காய்கறிகள், நட்ஸ் சேர்த்து கறிவேப்பிலை தாளித்து செய்யப்படும் சேவை போன்ற உணவுதான் ஷவிகேபாத். புளிஹோரா என்பது நம்ம ஊர் புளியோதரையை போன்ற சாதமாகும். ஆனால் அதிக புளிப்பில்லாமல் சில நேரங்களில் அவல் வைத்து செய்யப்படும் மதிய உணவுக்கு ஏற்ற உணவாகும். கும்பகோணம் ஃபில்டர் காபிக்கு நிகரான மைசூரில் அசத்தலான ஃபில்டர் காபி கிடைக்கும். மைசூரின் அரசர் குடும்பத்தில் உருவான இந்த உணவு கர்நாடகாவின் பிரசித்தி பெற்ற உணவாகும். அசல் பிசிபிலே பாத்தை மைசூரில் சுவைக்கலாம். மைசூரில் மிக பிரபலமான தின்பண்டம் காரமான உருளைக்கிழங்கு மசாலை வைத்து பொரிக்கப்படும் மைசூர் போண்டாவை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. தற்செயலாக மகாராஜா கிருஷ்ணஜ உடையாருக்கு உருவாக்கப்பட்ட இந்த இனிப்பு நெய், கடலை மாவு மற்றும் ஏலக்காய் ஆகியவற்றைக் கொண்டு தயாரிக்கப்பட்டதாகும். மைசூர் நகரத்தின் மிகவும் பிரபலமான உணவுகளில் ஒன்று மைசூர் மசாலா தோசை. நல்ல காரமான உருளைக்கிழங்கு மசாலாவுடன் கார சட்னி, வெண்ணெய் சேர்த்து மெல்லிய தோசையில் வைக்கப்படும்.